ஹாய் மக்களே, ஒரு வழியாக வந்து இந்த எலிக்கு வந்து இன்றைக்கி விடுதலைங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் நான் நேற்று தம்பியை பார்க்க போகிறேன்னு சொன்னேன், போகல இல்லைங்களா 2 நாளாக. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக தம்பியை பார்த்தாகணும்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். காலையிலேயே இதுக்கு நல்ல சாப்பாடு தான். நேற்று தக்காளி, வெள்ளரிக்காய், அப்புறம் இன்றைக்கி காலையில் போகுது சுற்றுற இடத்துல வந்து சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரிலன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு 1/2 வாழைப்பழம் கட் பண்ணி போட்டேன். சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேங்க. கிளம்பிட்டு இந்த ஏரியாவில் தாங்க எடுத்துன்னு வந்து இப்போ விட போகிறேன். ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் குப்பைங்கள்லாம் நிறைய கொட்டுவாங்க, சாப்பாடெல்லாம் இங்கே இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி வேறு ஓடுன்றதுனால அது தண்ணி எல்லாம் இங்கே குடிச்சிட்டு அதோட வாழ்க்கையை இங்கே தள்ளிக்கலாம். இன்னொன்று இந்த இடத்துல வந்து பூனைலாம் நிறைய இருக்காதுன்றதுனால தான் இந்த இடத்த செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து விட்டோன்னு பார்த்திங்கன்னா ஓடி போச்சுங்க. அதுக்கப்புறமா நான் வந்து தம்பியை பார்க்குறதுக்காக வந்து எனக்கு போலூர் பஸ் வந்து 9:20க்கு தான் வரும். நான் 9 மணி 9:05க்குனா பஸ் ஸ்டாப் வந்துட்டேன். வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெண்ணங்குப்பட்டு போகிற பஸ், அதாவது சூனாம்பேடு பக்கமாக போகிற பஸ்ஸு. இந்த பஸ்ஸு பெருக்கரணை நடுப்பழனி வழியாக தான் போகுமா. இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து அச்சரப்பாக்கம் தாண்டி போகணும். நடுப்பழனி மரகத தண்டாயுதபாணி திருக்கோயில் முருகர் கோவில். அந்த பஸ்ஸை அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அது போனோன்னு பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸு வரணுமே அப்படின்னு நினைக்கும் போதே டக்குன்னு பஸ் ஸ்டாண்டுலேருந்து வெளில வந்துச்சு. வெளில வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கடகடன்னு ஆக்சுவலாக காலியாக தான் இருக்குது அந்த பஸ்ஸு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எப்போவுமே இந்த பஸ்ஸு இங்கேருந்து எடுக்கிறதுனால எனக்கு உத்திரமேரூர் வந்தவாசி வரைக்குமே இந்த பஸ்ஸு காலியாக தான் போகும். அதனால் வந்து நான் ஏறினேன். அது ஆக்சுவலாக வந்து எப்போவுமே பின் சீட்டில் தான் உட்காருவேன். இப்போ கொஞ்சம் உடம்புல பிரச்சனை இருக்குது அப்படின்றதுனால நடுவில் போய் உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை வந்து நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை மாதிரி ஒரு சின்ன சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல கமெண்ட்ஸும் கொடுங்க. அவ்வளோதான்.